வெற்றிவேல் முருகா, நடக்க போற பரீட்சையில நம்ம பசங்க எல்லாரும் பாஸ் ஆயிடணும். நீ பாஸ் பண்ண வச்சிருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார், யார்? நியூ அட்மிஷன் சார். நியூ அட்மிஷனா? ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு சார். இங்க வா. இந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இது, உறுதிமொழி. இங்க என்ன வேடிக்கை? டைப்படை. இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்திலே இன்று முதல் தட்டெழுத்து பயிலுவதற்காக சேர்கிறேன். தட்டெழுத்து பயிலுவதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன். இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டெழுத்து பயிலுவதற்காக சேர்கிறேன். தட்டெழுத்து பயிலுவதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான இடம், கவனிக்க வேண்டிய இடம். இங்கு பயிற்சி பெற வரும் இளம் பெண்களை என் உடன் பிறந்த சகோதரிகளாக நினைப்பேன். சார், என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அது மட்டும் நல்லா இருக்கா சார்? படியா? நினைப்பேன். இந்த கல்வி நிறுவனத்திற்கும் அதை சார்ந்தோருக்கும் நல்ல பெயர் உருவாக்குவேன் என்று என்னுடைய சுயநினைவோடு யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் உறுதி கூறுகிறேன். உறுதி கூறுகிறேன். உறுதிமொழி எடுத்தாச்சு. இப்ப விஷயத்துக்கு வரும். இந்த இன்ஸ்டிடியூட்ல 7 இருந்து 8, 8 இருந்து 9, 9 இருந்து 10, 10 இருந்து 11 பல டைமிங்ஸ் இருக்கு. இதுல உனக்கு எந்த டைமிங் ஒத்து வரும்? இந்த கோக்கிலா எந்த டைம் வருதோ அந்த டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் சார். இழுத்து மூடிட்டு போயிருவையா இந்த இன்ஸ்டிடியூட்ட? முருகா, என் பொண்டாட்டி பிள்ளைகள் தவிச்சிருமேன்னு யோசிக்கிறேன். சட்ட காலேஜுக்கு எவ்வளவு கேப்ப? 5 ரூபாவும். எங்க ஊர்ல 5 கல்லுக்கு கட்ட வேண்டிக்கு 4 நாள் தான். நீ போ, நான் நடந்தே பாத்துடுவேன். பட்டணத்துல அவ்வளோ பார்க்க வேண்டி இருக்குது. என்ன இந்த அடி அடிக்கிறானுங்க? 11, 12, 13, 14. என்ன அது அநியாயமாகுது? ஒரு அப்பாவே போட்டு அடிக்கிறான். ஏன் எதுக்குன்னு கேட்காம எல்லாம் வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களா? எங்க பொழுது போலையா? ஏன் இவ்வளவு தூரம் பேசுறிய? நீங்க போய் கேளாங்க. கேப்பையா, கிராமத்துக்கார கேப்பையா? நிறுத்துமா. யோ, உனக்கு ஈவிரக்கமே கிடையாதா? பாவம் அப்பாவி, இப்படி போட்டு அடிக்கிறிய. யோ, இத்தனை அடி அடிச்சன இவன் ஏன் எதுக்குன்னு கேட்டானா? அதானே. ஏன்பா இப்படி அடிக்கிறான, ஏன் எதுக்கு நீ கேட்க கூடாது? அட, அந்த ஆளு 10 அடி அடிச்சா கூட 1 அடி அடிக்க உனக்கு கையில. ஏன் எதுக்குன்னு கேட்க எனக்கு தெரியாது. நான் என்ன ஊமையா? வந்தமா, வேடிக்கை பார்த்தமா, பேசாம ஊரை பார்த்து போனமான்னு போகாம வந்துட்டாங்க. இவ்வளவு பேர் சுத்தி நிக்கிறாங்களே, யாராவது ஒரு வார்த்தை கேட்டாங்களா? போய்யா அண்ணே, நீங்க அடிக்கண்ணே, உங்களுக்கு உரிமை இருக்குண்ணே. இதான் பந்தமா. அம்மா, அப்பா. என்னப்பா, நான் சொன்ன ரூட்ல போய்கிட்டு இருக்கீங்களா? போயிட்டு இருக்கேன்பா. நான் ஜாயிண்ட் தலையில கழிஞ்சு கிடக்குது. லேட்டஸ்ட் ஃபேஷன்பா. என்ன கண்ணவளம் வீங்க கிடக்கு? அது ஒண்ணுமில்ல, அன்பு தொல்ல. ஒருத்தன் பாக்கி ரொம்ப நாளா இருந்தது, கொடுத்தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன மச்சி, நானே ட்ரை பண்ண கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணி தரேன்னு சொன்னியே, என்னாச்சு? லவ் பண்றதுக்கு தானே. செலக்ட் பண்ணியாச்சு. எங்க? அந்த பாரு, பஸ் ஸ்டாண்ட்ல முதல்ல வெள்ளத்தாவணி போட்டுக்கிட்டு கையில டிஃபன் பாக்ஸோட சமந்தா பாக்ஸ் மாதிரி ஒண்ணு நிக்குது பாரு. சூப்பர். அதை விட்டு அது ஜேம்ஸ் ஆளு. அதுக்கு பின்னாடி கண்ணாடி போட்டுட்டு என்ன மாதிரியே சூப்பரா ஒண்ணு நிக்குது பாரு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? அதையும் விட்டுரு. அதையும் விட்டா வேற என்னமா இருக்குதாங்க? அவசரப்படாதியா. கொடிய கொடி மாதிரி ஒண்ணு இருக்குது பார். அது எப்படி? கொடியா? அது கொடை கம்பிமா. கொடை கம்பியா? அது கொடை கம்பியா? அதுக்காக 4 பேர் வெயிட்டிங்கயா. ஏதோ வாட்ச் குடுத்தியா, உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்த வச்சுக்கோ. பரவாயில்ல, வச்சுக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பத்தா, எங்க போற? அந்த பொண்ணு லவ் பண்ண போறமா? உட்காரு. 1, 2, 3, 5 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் கோல்டு ஃபிளேக் கொடுத்துருங்க. ஓகே, தயாரா, நீ அதுக்கு பே பண்ணிடு. சரிம்மா. என்ன பண்ணுது அந்த பொண்ணு? ஏ பார் அனு, பி பார் பானு, சி பார் சித்ரா, டி பார் தனலட்சுமி, எல் பார் லோகநாயகி தானே? ஆமா, லோகநாயகி. என்ன பண்ணுது அந்த பொண்ணு? காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பல்லு விளக்காம 11 பிடிச்சு நேரா மண்ணடிக்கு போய் அவங்க பெரியப்பா பார்த்துட்டு அங்க பல்லு விளக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு நேரா தண்டையார்பட்டிக்கு போகுது. பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வீடு. நீ அங்கதான் போய் நிக்கிற. பின்னாடியே போ. இப்படியே ஒரு 7 நாள் அது பின்னாடியே போ. எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த பொண்ணுக்கே என்னடா இது, இவன் நம்ம பின்னாடி நாயா பேயா அலைறானேன்னு ஆழமா மனசுல பதியும். 8வது நாள் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கபாலீஸ்வர் கோயில் குளத்துல குளிச்சுட்டு 6 மணிக்கு நான் தண்டையார்பட்ட பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நிக்கிறேன். ஜாயிண்ட் கேக்குறது ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு வாரம் முயற்சியில எவனாவது பார்த்து அடிச்சு பின்னிட்டானா? இதெல்லாம் சகஜம்மா. காதலுக்காக நீ ஒரு கூட்டத்தையே அடிச்சினா அது வீரத்துல லவ். ஆனா காதலுக்காக நீ ஒரு கூட்டத்துக்கிட்டே அடி வாங்கினா அது சிம்பத்தி லவ். நம்ம குரூப்புக்கு சிம்பத்தி லவ் தான்டா லாயக்கு. மனசு நல்லா பயஞ்சு போயிடுச்சு மச்சி. ஆனா இதையும் மீறி ஏதாவது நடந்துட்டா?
சில்லற வாங்கல. அப்படி மட்டும் நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகல. என்ன நீ நடு ரோட்ல எடுத்து வச்சாடிடா. உனக்கு அதுக்கு உரிமை இருக்குதோ? அவன் தான்டா. ஐயோ 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 2ஆம் நம்பர் மிஷின் போச்சே. ஐயோ எல்லாம் உங்களை வந்து விடதாண்டி. போங்கடி போய் டைப்பிடுங்க. சரவண போட்டு அடிக்கிறாங்க. இன்சூரன்ஸ் சரவண போட்டு அடிக்கிறாங்க. எந்த சரவணன்டா? கோகிலா மெட்ல நம்ம சம்பத் இன்ஸ்டியூட்ல சேர்த்து விட்டானே அந்த சரவணடா. ரெண்டாவது பாத்துறோம். ஹலோ. குட் மார்னிங். எப்ப எந்திரிச்சனா? தூங்கினா தானே எந்திரிக்கிறதுக்கு. ராத்திரி அந்த இன்டர்னல் ஆடிட் ஃபைல் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே என்னது ராமன் கம்பெனி விலைக்கு வருதா? வளைச்சு போடுங்கயா. எவ்வளவு செலவானாலும் சரி அந்த கம்பெனி நம்ம வாங்கணும். ஏன்னா அந்த ஏரியால நம்மளுக்கு ஒரு கம்பெனி வேணும். யார் ஏரியாடா அது? வர்றா. ஜிகே நகர். சொல்லு. இது முனிசிபல் ரூல்ஸ் மீறி நீங்க எழுதி வச்சிருக்கிறது. முனிசிபல் ரூல்ஸ் வேற, எங்க ரூல்ஸ் வேற. அவன் ஏரியா பேரை மட்டும் தான் எழுதி வச்சிருக்கான். நான் யார் ஏரியான்றதை எழுதி வச்சிருக்கேன். எங்களை மீறி உங்களால எதுவுமே செய்ய முடியாது. முடியாதா? எந்த காரியத்தையும் முடியாதுன்னு சொல்லாதீங்க குமார். ஓகே சார். என்ன பொறுத்த மட்டும் எல்லா காரியம் முடியும், முடிக்கணும். ஆமா சார். காஃபி. உன் உயரத்தை கொஞ்சம் குறையா. முடியல சார். முடியும். இந்த முடியாது, தெரியாது, கிடையாது, வராது இதெல்லாம் என் அகராதியில கிடையாது. ஏன்னா எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த போர்டு தாண்டி வரக்கூடாது, எங்க ஏரியா பொண்ணு சைட் அடிக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது சொல்லிருக்கா இல்லையா? ஏன்னா உங்க ஏரியால பொண்ணுங்க இல்லையா? அங்க உருளு பொருள் என்னமோ பண்றா. ஏன்டா ஏன் உயிர் எடுக்கிறீங்க? இதெல்லாம் அராஜகம். அராஜகம் இல்லாமா இதாய ராஜாங்கம். இங்க நான் வச்சுதான்டா சட்டம். அப்படி ஒரு சட்டமே கிடையாதுயா. நம்ம எந்த காரணத்தும் கீழே இறங்க வேண்டிய அவசியமே இல்ல குமார். டெண்டர் எவ்வளவு போகுதுன்னு பாருங்க, அதுக்கு மேல கோட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். சரிங்க சார். ஏன் இன்னும் மாட்டல? பிசினஸ்னா போட்டி இருக்கதான் செய்யும். என் கூட போட்டி போடாதீங்களா? போட்டி எடுத்துருவேன். சமாளிக்க முடியாது. மறுபடியும் உங்க ஏரியா பையன் எங்க ஏரியா பொண்ணு பின்னால சுத்துறத பார்த்தேன்னு வச்சுக்க, பேட்டா தொலைச்சிடுவேன். போடா தல்றா. அப்புறம் அப்பா அமெரிக்கா போனாரு, அதுக்கு பிளேன் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணிடுறேன் சார். அந்த டெல்லி பார்ட்டிக்கு 10 லட்சம் ரூபாய் டிடி அமிச்சிங்களா? அனுப்பிச்சேன் சார். என்ன கலாட்டா? ஒண்ணு இல்ல சார், நம்ம சரவணன் லட்சுமதி போட்டு அடிச்சிட்டான். லட்சுமதி ஆயிடுச்சா? முந்தா நாளே லட்சுமதி சரவணன் அடிச்சிட்டான்ல. சரவணை ஆயிடுச்சா? போன மாசம் சரவணன் லட்சுமதி போட்டு அடிச்சிட்டானே. என்ன தகராறு சொல்லி தொலையா? அது வந்து சார் நம்ம கோகிலா விஷயம். ஓ, இது ஏரியா தகராறா? அப்ப ரத்னம் வந்திருப்பாரு. அவருதான் முன்னாடி நான் அடிச்சதே. ஏயா இத முன்னாடி சொல்லி வைக்க மாட்டீங்க? எனக்கு இப்பதான் சார் தெரியும். ஏரியா வண்டியில. சரிங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். லவ் பட்டன் யுவர் ஷர்ட். குட் மார்னிங் சார். சார் அவர் வந்துருக்காரு சார். இவரே இங்க வந்தாரு. வா பிரதர். சாரி, உன் சீட்ல நான் உட்காந்துட்டேன்ல. உன் இடத்த பிடிக்கணுங்கிறது என் ஆசை இல்ல. என் இடத்துக்கு நீ வந்துடக்கூடாது. அதான். என்னன்னா இதெல்லாம்? ஆமா, ஏதோ கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு மிஸ்டர் கிருஷ்ண சுவாமி உங்க அப்பா. நம்ம அப்பா.
எப்ப என் லைஃப கெடுத்தாரோ அன்னைக்கே அவர் என் அப்பா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா உங்க லைஃப் இப்படி ஆனதுக்கு அப்பாவா பொறுப்பு? நானடா கேட்ட இப்படி ஒரு பொண்டாட்டிய என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு அவ வீட்டுல போய் உட்காந்துருக்கா. நான் தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா ஒரு பொண்ணை லவ் பண்ண அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நோ பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தாண்டா உன் லைஃப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னாரு. கல்யாணம் ஆன 2 நாளே பிச்சுக்கிட்டு போயிட்டான். என்னடா அண்டர்ஸ்டாண்டிங் வாழுது? பார், என் லைஃப கெடுத்துட்டு இப்ப அவர் உன் லைஃப கெடுக்கிறதுக்கு வந்திருக்காரு. உஷாராயிரு. அவர் சொல்ற பொண்ணெல்லாம் பாக்காதரா. நீ ஏன் ஒரு பொண்ணை லவ் பண்ண? இல்ல அவளையாவது இழுத்துட்டு ஓடுறா. நான் ஆசீர்வாதம் பண்றேன். ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டுல பேசிப்போமே. பிரதர் நானும் உன்னை காட்டுல ரொம்ப சின்சியரா இதே சீட்ல உட்காந்து ஒர்க் பண்ண வந்தேன். இப்ப எப்படி இருக்கேன் பாத்தியா? எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம். நீ அவரை நம்புன, உனக்கு இதே நிலைமை தான். வரட்டுமா பிரதர்? கிருஷ்ணசுவாமி வந்தாருன்னா உங்க அப்பா அண்ணன் வந்துட்டு போனாரு சொல்லு. பாய். ஹலோ கிருஷ்ணசுவாமி சார், வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? ஏன்னா நீங்களாவது சௌக்கியமா இருங்க. என்னதான் ஒரு வழி பண்ணிட்டீங்க, உள்ள ஒருத்தனை ஒரு வழி பண்ணலான்னு பாக்குறீங்க. தம்பி உஷாராயிடுறான்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏய் முரளி, என்ன பேசுறதா இருந்தாலும் வீட்டுல வந்து பேசுற. இனிமே அந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன். அவனாவது நல்லா இருக்கட்டும், அவனை விட்டுருங்க. அவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல கல்யாணம் பண்ணி வச்சு அவன் லைஃபையும் என் லைஃப் மாதிரி கெடுத்துறாதீங்க. கிருஷ்ணசுவாமி சாயந்தரம் எங்க காஸ்மோபாலிட்டன் கிளப் தானே, அங்க மீட் பண்றேன். ஐயோ, காருக்கும் தண்ணி ஊத்தனே. டேய் அரவிந்த், நான் என்னடா தப்பு பண்ண? போற வர்ற இடத்துல எல்லாம் என்ன கேவலப்படுத்துறேன்டா. இவன் லைஃப் நல்லா இருக்கணும்னு தானே இந்த காதல் கத்திரிக்கை எல்லாம் வானான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டஸ்ல நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சேன். பாசம் தான். வந்தவ சரியில்லைன்னா நான் என்னடா பண்ண முடியும்? டேய் நீயே சொல்லு, இவன் தானே அனுசரிச்சு போகணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டி போனதுல இருந்து புலம்பிக்கிட்டு தெரியுறான்டா. நான் எங்க போனாலும் சரி அங்க வந்து என்ன அவமானப்படுத்துறான். என்னால தாங்கவே முடியல. ஏண்டா இவன் மேரிட் லைஃப் ஃபெயிலூர்னா நான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண கூடாதா? இந்த பார், இப்ப உன் கல்யாணம் விஷயமா நான் ஒரு முடிவுக்கு வந்துருக்கேன். அதை இங்க பேச வேண்டாம், வீட்டை போய் பேசிக்கலாம். சார், நீங்க ஃபாரின் போறதுக்காக ஃளைட் டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். தேங்க்யூ, நீங்க போலாம். ஒரு நிமிஷம். எஸ் சார். அந்த ஒரு பார்சல் ஒண்ணு கொடுத்தேன் இல்லையா, அதை எடுத்துட்டு வாங்க. என்னடா டேய் திடீர்னு ஃபாரின் டூர்? லாங் டூர் தான். போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயமா ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அதை பத்தி பேசணும். மேல வா. என்ன முடிவு? என்ன இது? இதை பிரிச்சு பாரு. வெட்டிங் இன்விடேஷன். யாருது? அந்த பத்திரிகையும் பிரிச்சு பாரு. அப்பா, என்ன கேட்காம எப்படி என்னோட கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணீங்க? தபார், நான் முடிவு பண்ணிட்டேன். உன் மாமனுக்கு லெட்டர் போட்டுட்டேன். உன் கல்யாணம் ஏற்படலாம் அவன் தான் பாத்துக்க போறான். என்னைக்கு நான் ஃபாரின்ல இருந்து திரும்பி வரணும் அன்னைக்கு என் ஆசீர்வாதத்தோட உன் கல்யாணம்டா. அதுல உன் கல்யாணம் நடக்க வேண்டிய நாள், கிழமை, இடம் எல்லாமே இருக்கும். பொண்ணோட பேர் மட்டும் இருக்காது. அந்த பொறுப்பில வந்து நான் விலகிட்டேன். அதை உன்கிட்ட படிச்சுட்டேன். நீ ஏன் பார்த்து எந்த பொண்ணை செலக்ட் பண்ணாலும் சரி, அவ பேர் அதுல போட்டுக்க. அவ படிச்சவளோ படிக்காதவளோ, நல்லவளோ கெட்டவளோ, ஏழையோ பணக்காரியோ, அழகு உள்ளவளோ இல்லாதவளோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உனக்கு பிடிச்சிருந்தா சரி, எனக்கு அது போதும். அப்பா, நீங்க அண்ணனை மனசுல வச்சுக்கிட்டு என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? வேண்டாம்பா, வேண்டாம், போதும். டாடி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த பொண்ணு நான் ஏறது கூட பார்த்தது இல்ல. எனக்கு வெளி உலகமே தெரியாது டாடி. வீட்டுல கார் கண்ணாடி ஏத்தினா ஆபீஸ்ல தான் போய் இறக்குவேன். அப்படி இருக்கிற தப்பு இல்ல. கண்ணாடி இறக்குடா, அப்பதான் வெளி உலகம் புரியும், நல்லது கெட்ட தெரியும். பட் டாடி, திஸ் இஸ் இனிமே நம்ம 2 பேரும் பேசுறதா இருந்தா அது பிசினஸ் விஷயமா மட்டும்தான் இருக்க முடியும். குட் நைட் பைசன். ஐயரே, இத புடி.
ஏங்க யாருக்கு போயிட்டது? ஏன்டா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? எல்லாரும் கணத்துல கை வச்சிருக்காங்க, அதான் கேட்டேன். கன்னத்துல கை வச்சிட்டு இல்ல, அப்படியே போய் உட்காரு, புரியும். டேய், இதுல என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்குறது யாரு? நான் தாங்க. நீ மட்டும் உள்ளவா? நாகலட்சுமி, நாகலட்சுமி. என்னங்க? நீ போய் அஷ்டலட்சுமி ரெடி பண்ணு. எதுக்குங்க? மாப்பிளை ரெடி பண்ணிட்டேனே. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. 9 பெத்திட்டேடி எப்படி கரை சேர்க்க போறேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உங்க திறமையை பார்க்கும்போது இன்னும் 16 பெத்துக்கலாம் போல இருக்குங்க. பெத்துக்குவோம். என் உடம்புல தெம்புக்கு என்ன குறைச்சலாம்? நீ லாரி ஹெட்லைட் மாதிரி இருக்க. எடுங்க கைய. வேணும்னா பெத்துக்குவோம், வேண்டாம்னா விட்டுருவோம். டேய், மாமனாரன்னு கூப்பிடா மடையா? அங்க பாரு. இவனுங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? முதல்ல ஒன்ன மாதிரி தான் சாருன்னானுங்க. இப்ப மாமனாரே மாமனாரேன்னு கொஞ்சினானுங்க. எதுக்கு? இதுங்க எல்லாம் என் பொண்ணுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் மருமகனுங்க. என்கிட்ட கடன் வாங்கினானுங்க, திருப்பி கொடுக்க முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டேன். நீ அதே கேஸ் தான். என்னங்க இது அநியாயமா இருக்குது? கடனை கொடுத்துட்டு ஆளே எழுதி வாங்குறீங்களே. பின்ன உங்ககிட்ட என்ன இருக்கு எழுதி வாங்குறதுக்கு? ஜட்டி தான் இருக்கு. அதை எழுதி வாங்கி நான் என்ன பண்றது? சரிங்க, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுப்போம். ஏடா, கடன் வாங்கும் போது மட்டும் எல்லா நேரத்திலும் கை நீட்டி வாங்கிக்கிறீங்க, பொண்ணை கட்டும் போது மட்டும் மூர்த்தம் பாக்குறீங்களா? அஷ்டலட்சுமி, இங்க வா. இதான் என் பொண்ணு, நல்லா பாத்துக்க. போதும் போ. சார், டேய், இந்த சாரு மோரெல்லாம் எனக்கு பிடிக்காது. பொண்ணை கட்டிக்கிறியா இல்லையா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஒத்துக்கிறேன். உங்க பொண்ணை கட்டிக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு இல்லீங்க. வேற எந்த பொண்ணு? என்னங்க? இந்த பொண்ணு தாங்க, இந்த பொண்ணு. அட பாவி, இது என் பொண்டாட்டிடா. மகளை பாருன்னா மாமியார பாக்குறீங்களேடா. இதுக்கு தாண்டி வயசுக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணு சொன்னா கேக்குறீங்களா? உங்களால ஒருத்தர் சைக்கிள்ல போக முடியல, ரோட்ல நடந்து போக முடியல. இந்த பார், இனிமே என்ன கேட்காம நீ ட்ரெஸ்ஸே பண்ண கூடாது. என்னங்க, என்னாச்சு? பொண்ணை கட்டிக்க மாட்டேங்கிறாயா? அவர் சொல்றது நியாயம் தானுங்களா? என்னையா நியாயம்? அப்ப கடன் திருப்பி கொடுக்க சொல்லு. இப்ப முடியாதுங்கிற. அப்ப இப்பவே பொண்ணை கட்டிக்க சொல்லு. டேய், வாங்கடா மாலையா. குடியா. டேய், வாங்க. குடியா மாலையா. போடுறா. நீயும் போடு. 2 பேர் காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. நல்லா இருந்தா நல்லா இருங்க. போங்க கோயிலுக்கு. குடி போயா. எப்படியா சாமர்த்தியம்? உங்க சாமர்த்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதா? 9 பெத்திருக்கேன்ல. அப்பா நான் ஜெயிச்சிட்டேன். அப்பா நான் ஜெயிச்சிட்டேன். அடியே, நம்ம வீட்டுல ஒரு பிடி உஷா தயாராகிட்டா. எதுலம்மா ஜெயிச்ச? ஓட்டப்பந்தயத்திலயா? போங்கப்பா, நான் ஜெயிச்சது சாப்பிடுற போட்டியில. எனக்கும் பார்வதிக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 20 கள்ள உருண்டை, 20 முறுக்கு, 20 சீடை, 20 பழம் சாப்பிடுறாங்கன்னு நான் தானே ஜெயிச்சேன். அந்த அருவாளோட ஒரே வெட்டி போடுறேன். அடியே, உங்களை எல்லாம் நான் எப்படி கரை சேர்க்க போறேன்? வட்டி இல்லாம கொடுத்தா கூட எவனும் வாங்கிக்க மாட்டான். அடி போங்கப்பா, அதை விட முக்கியமான விஷயம், மாமா கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்குதே. நல்ல வேளை திங்காம நீ வச்சிருந்தியே. இத நீ படி. அன்புள்ள பலராமனுக்கு கிருஷ்ணசுவாமி எழுதி கொண்டது. நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கிருஷ்ணசுவாமி. பின் குறிப்பு: அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடியே, உங்க அண்ணன் பொடி வச்சு லெட்டர் எழுதிருக்காண்டி. அதை விட முக்கியம், நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண கூடாதுன்னு எழுதிருக்கான். இப்பவே போறேன். மாப்பிளைய ஒரே அமுக்க அமுக்கி நம்ம பொண்ணை கட்டிக்க வைக்கிறேன். நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும்.